தண்ணீரல் மதுரமாக மாறி போகும். மாறாது தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாது தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாது தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். தண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். தண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் 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 வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். தண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். தண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்ல போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய செழிப்பாக மாறும். ஒரு பெரிய செழிப்பாக மாறும். அப்போ செழிப்பாக மாறும் அப்படின்னா, செழிப்பாக மாறுறதுக்கு முன்னாடி அங்கே என்ன இருக்கும்? வறட்சி இருந்தால் தான் அது என்னவா மாறும்? செழிப்பாக மாறும். வறட்சி இருந்தால் தான் அது செழிப்பாக மாறும். ஏன் வறட்சி இருக்குதுன்னா, ரெண்டு காரியத்தினால வறட்சி இருக்கும். ஒன்று, ஆண்டவர் சொல்லாமல் போனாலும் அங்கே வறட்சி இருக்கும். ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் போனாலும் வறட்சி இருக்கும். ஒரு குடும்பத்தில், ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போ வறட்சி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு காரியங்கள் நடக்கும்போது வறட்சி இருக்கும். ஒன்று, கர்த்தர் நம்மோடு சொல்லலை, நமக்கு ஒன்றும் சொல்லலை, நமக்கு எதையும் செய்ய சொல்லலை அப்படின்னும் போது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரை செய்யன்னு சொல்கிறதுக்கு முன்னால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ எதுவும் செய்யலை அப்படின்னா அங்கே என்ன இருக்காது? செழுமை இருக்காது, வறட்சி இருக்கும். ரெண்டாவது, அவர் செய்ய சொல்கிறது ஒன்றா இருக்குது, நான் செய்யறது ஒன்றா இருக்குது. அவரை சொல்கிறத நான் செய்யாமல் விட்டுட்டாலும் வறட்சி இருக்கும். அப்போ அந்த வறட்சி என்னவா மாறணும்னா செழிப்பாக மாறணும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வறட்சி? கடந்த நாட்களிலே நம்ம எதிர்பார்த்த செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? நாம் எதிர்பார்த்த செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா?
அப்போ வாழ்நாள் முழுவதும் நாம் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார்னா செழிப்பாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். வாழ்நாள் முழுவதும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றது கர்த்தருடைய விருப்பம். அதுதான் இன்னைக்கு தேவன் நமக்கு சொல்கிறது. உன் வாழ்நாள் முழுவதும் நான் என்னவா வைக்குவேன்? செழிப்பாக வைப்பேன். அதான் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்கிறது. உன் வாழ்நாள் முழுவதும், ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஏதோ 1 வாரம் 2 வாரம் அல்ல, உன் வாழ்நாள் முழுவதையும் நான் என்னவாக வைப்பேன்? செழிப்பாக வைப்பேன். அதுதான் என்னுடைய விருப்பம். அதை தான் தேவன் செய்ய போகிறார். அதுதான் தேவன் செய்ய போகிறார். அப்போ வாழ்நாள் முழுவதும் செழிப்பாக வைக்கிறேன்னு சொன்னால் பரவாயில்ல, வைப்பேன்னு சொன்னாக்க இப்போது இது வரைக்கும் ஏங்க செழிப்பாக வைக்கல அப்படின்னு அவர் கேட்கணும் இல்லையா? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு கவனித்தோம் இல்லையா? நான் இன்று முதல், அது அநேகருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை படித்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னென்னு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அந்த வசனத்தை படித்தா நம்ம துக்கப்படணும். ஏன் துக்கப்படணும்? இன்று முதல் நான் ஆசீர்வதிப்பேன்னா அப்போ எவ்வளோ நாள் என்ன செய்ய வந்திருக்கிறார்? ஆசீர்வதிக்காமலே இருந்திருக்கிறார். நானும் என்ன பண்ணி நிற்கிறேன்? ஆசீர்வாதத்தை வாங்காமலேயே வந்துட்டு போயிட்டு ஆனால் எப்படி இருந்திருக்கிறேன்? சந்தோஷமாக இருந்திருக்கிறேன்னு. எவ்வளவு எப்படி சொல்கிறது? எவ்வளோ முட்டாள்தனமாக இருந்திருக்கிறேன், எவ்வளவு மதியில்லாமல் இருந்திருக்கிறேன். இவ்வளோ நாளும் கர்த்தனை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி ஏதோ ஆசீர்வாதம் இல்லாமலேயே ஆசீர்வாதம் இருக்கிறதை போல் என்ன பண்ணியிருக்கிறேன்? நம்பி நான் வாழ்ந்துருக்கிறேனே. நான் எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு நினச்சி நம்மளை வருத்தப்படணும், நம்ம வேதனைப்படணும். ஆனால் அந்த வசனத்தை படித்தா நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேனா, இதுக்கு முன்னாடி என்ன செய்வே இல்லை, ஆசீர்வதிக்க. அதை நம்ம நிறைய கவனிச்சிட்டோம் இல்லையா? எவ்வளவோ வரும்னு எதிர்பார்த்தோம், என்ன செய்யலை, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்திருக்கணும் ஆனால் வரல. எதிர்பார்த்த அளவுக்கு வந்திருக்கணும். நம்ம எதிர்பார்த்ததே வேறு இல்லையா? 100 குடம் அப்படின்னு எதிர்பார்த்தா அவன் 40 கூட தான் கிடைக்குது. 80 குடம் எதிர்பார்த்தா 20 30 கூட தான் கிடைக்குது. அப்போ அவன் எதிர்பார்த்ததே வேறு. அவன் சும்மா எதிர்பார்க்கலை. எப்படி எதிர்பார்க்குறான்? அந்த அளவுக்கு விதைச்சிட்டு அந்த அளவுக்கு பிரயாசப்பட்டுட்டு தான் என்ன செய்கிறான்? எதிர்பார்க்குறான் இல்லையா? அந்த அளவுக்கு அவன் பிரயாசப்பட்டு, நம்ம இவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கோம், இவ்வளவு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? விதைச்சிருக்கிறோம். அப்போ இவ்வளவு விளைச்சல் என்ன செய்யும்? வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா? ஒரு சாதாரண விவசாயிக்கு 1 ஏக்கர் நெல் நட்டா அவனுக்கு எத்தனை மூட்டை நெல் வரும்னு யாருக்கு தெரியும்? அந்த விவசாயிக்கு தெரியும் இல்லையா? ஒரு 4 ஏக்கரை நட்டுருந்தான்னா ஒரு 85 மூட்டை நெல், ஒரு 100 மூட்டை நெல்லுக்குள்ளே என்ன செய்யணும்? 80 to 100 மூட்டை நெல்லுக்குள்ளே விளையணும். இது ஒரு விவசாயினுடைய நிலம். ஒரு ஏக்கராவுக்கு 20லேருந்து 25 மூட்டைக்குள்ளே என்ன செய்யணும்? விளையணும். நல்லா விளைஞ்சால் 25 மூட்டை விளையும் இல்லையா? ஓரளவுக்கு பரவாயில்லன்னா 20 மூட்டை விளையணும். அதுக்கு குறைவாக விளையுதுன்னா அந்த விளைச்சல் லாஸ்ன்னு அர்த்தம். ஒரு விளைநிலத்தில் ஒரு விவசாய நிலத்தில் 1 ஏக்கரை நெல் நட்டிருக்காரு அப்படின்னா 20லேருந்து 25 மூட்டைக்குள்ளே என்ன செய்யணும்? வரணும். 20லேருந்து 25 மூட்டைக்குள்ளே விளைஞ்சா ஓகே. 20 மூட்டை நார்மல், 25 மூட்டை ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் 20க்கு குறைவாக வந்துச்சுன்னா அந்த விவசாயிக்கு லாஸ்ன்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு 4 ஏக்கரை நெல் நட்டிருக்க விவசாயி என்ன எதிர்பார்ப்பா? 4 ஏக்கரை நட்டிருக்கோம், 80லேருந்து 100 மூட்டை நெல் நமக்கு கட்டாயமாக இந்த வருஷம் என்ன செய்யும்? வரும் அப்படின்னு எதிர்பார்க்குவார் இல்லையா? 100 மூட்டை நெல் நமக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பா. ஆனால் 100 மூட்டை எதிர்பார்க்கும் போது ஒரு 50 மூட்டை நெல் வந்தால் அந்த விவசாயிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அந்த 50 மூட்டை நெல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சதுக்கும் அந்த விளைஞ்சதுக்கும் சரியாக இருக்கும். அதில் ஒரு லாபமே இருக்காது. என்ன விளைச்ச அந்த விவசாய நிலத்துக்கு ஓட்டினதுலேருந்து, பயிர் நட்டதுலேருந்து, நாற்று விட்டதுலேருந்து, களை பறிச்சதுலேருந்து, மருந்தடிச்சு தந்து, உரம் போட்டதுலேருந்து, அறுவடை செஞ்சது முதற்கொண்டு கடைசி வரைக்கும் கணக்கெடுத்து பார்த்தாருன்னு சொன்னால், தமிழில் சொல்லுவாங்க, உழுதனுடைய கணக்கெடுத்து பார்த்தா உலகோல் கூட மிச்சம் ஆகாது. உழுதவனுடைய கணக்கெடுத்து பார்த்தா, அப்போ நிலத்தை விவசாயம் பண்ணுற விவசாய கணக்கெடுத்தான்னா அதில் என்ன செய்யாது? அந்த ஏறு ஓட்டின தடி கூட மிச்சம் ஆகாது. ஏறு ஓட்டின அப்போல்லாம் மாட்டில் ஏறு ஓட்டுவாங்க. அப்போ மாட்டில் ஏறு ஓட்டுறதுக்கு சாட்டை என்ன செய்யணும்? சாட்டை காசு கொடுத்தா வாங்கணும். சாட்டை வாங்குவாங்க, சாட்டையை காசு கொடுத்தா வாங்கணும். அந்த சாட்டை வாங்குற காசு கூட என்ன செய்யாதான்? மிச்சம் ஆகாது அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. அப்படின்னா இன்னைக்கு விதைச்சது ஏன் இன்னைக்கு நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு வரலை அப்படின்னா அவனுடைய மிஸ்டேக். அதை நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். அதை நம்ம சொல்ல வரல. ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோம்? நான் உன்னை செழிப்பாக்குவேன் அப்படின்னா இது வரைக்கும் என்ன ஆக்கலை? செழிப்பாக்கலை. ஏன் ஆக்கலைன்னா 2 காரியத்தினால ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு செழிப்பென செய்யாது, இருக்காதுன்னு சொன்னோம். ஒன்று என்ன? கர்த்தர் இதை செய்யன்னு நம்மளோட சொல்லாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யாது? செழிப்பாக மாறாது. கர்த்தர் நம்மோடு சொல்லாத வரைக்கும் இல்லையா? 2வது என்ன அப்படின்னா, அவர் சொன்னதை நான் செய்யாமல் இல்லை மாற்றி செஞ்சாலும்
செய்யாம விட்டாலும் செய்யறத மாற்றி செஞ்சாலும் அந்த வாழ்க்கை என்ன இருக்காது, செழிப்பு இருக்காது, வறட்சி இருக்கும். இதை ரெண்டையும் தான் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எதை ரெண்டையும் மாற்ற விரும்புகிறார்? ஒன்று, நான் உனக்கு சொல்லணும், நான் உனக்கு சொல்லணும் இல்லையா? ரெண்டாவது என்ன செய்ய விரும்புகிறேன் அப்படின்னா, நான் சொன்னதை நீ செய்யணும். ஒன்று, நான் உனக்கு என்ன செய்யணும், சொல்லணும் இல்லையா? சில பேருக்கு தேவன் என்ன செய்ய விரும்பலை, சொல்கிறதுக்கு விரும்பலை, சொல்கிறதுக்கு என்ன செய்யறதில்ல, விரும்புறதில்லை. எதையும் சொல்கிறதுக்கு என்ன செய்ய முடியல, விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் அப்படின்னா, அவங்க சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அதனால் என்ன கிடையாது, அவங்களுக்கு சொல்கிறதுக்கு தேவனுக்கு விருப்பம் இல்லை. இப்போ அவங்க சொல்கிறத தான் கர்த்தர் செய்யணும்னு விரும்பாங்களே தெரிய, கர்த்தர் சொல்கிறத அவங்க செய்யணுன்ற விருப்பம் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா கர்த்தர் அந்த மனிதனோட பேசவே மாட்டார். எந்த மனுஷனோட? கர்த்தர் சொல்றத செய்யணுன்ற விருப்பம் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா அந்த மனுஷனோட என்ன செய்ய மாட்டா, பேசவே மாட்டார். அந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டாரு, பேசவே மாட்டார். அதான் எசேக்கியேலுக்கு சொல்றா, நான் சொன்ன அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் கேட்க மாட்டான். நான் சொன்ன அவன் என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான் அப்படின்னு அழகா ஆண்டவரே சொல்றா. நான் சொன்னா கேட்க மாட்டான், அதனால நான் என்ன செய்ய விரும்பல, அவங்க கூட பேசுறதுக்கு நான் விரும்பலப்பா. நீ வேணா என்ன பண்ணு, சொல்லிட்டு வா, நீ இப்போ சொல்லிடு அப்படின்னு சொல்லி அனுப்புவார். ஏன், அவன் செஞ்சா செய்யட்டும், செய்யாட்டி போட்டோம், என்ன பண்ணிடு, சொல்லி விட்டுடு. ஆனால் அவன் செய்ய மாட்டான், எனக்கு நல்லா தெரியும், ஆனால் என்ன செஞ்சிரு, சொல்லி விட்டுடு அப்படின்னு எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் சொல்கிறதும் கவனிக்க முடியும் இல்லையா? நான் ஒரு தெரியாத ஜனத்துக்கிட்ட அனுப்பலை, புரியாத ஜனத்துக்கிட்ட அனுப்பலை, எதுவுமே ஆண்டவரை பற்றி அறியாத ஜனத்துக்கிட்ட அனுப்பலை, நல்ல ஆண்டவரை அறிந்த இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு என்ன செய்கிறேன், உன்னை அனுப்புகிறேன். ஆனால் அனுப்பினாலும் நீ சொன்ன அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவன் நான் சொன்னாலே கேட்க மாட்டாங்க, நீ சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனாலும் சொல்லிடு, அவன் கேட்குறானா கேட்கல, என்ன பண்ணிடு, அப்போ கடமைக்காக என்ன செஞ்சுடு, ஒரு சொல்லிடுன்றான். கடமைக்காக என்ன பண்ணிடு, சொல்லிடு. அப்போ கடமைக்காக சொல்லுன்றான். அப்போ கடமைக்காக சொன்னாலும், கட்டளைக்காக சொன்னாலும், விரும்பி சொன்னாலும், விரும்பாமல் சொன்னாலும், சொல்கிறத செஞ்சுட்டான், வாழ்க்கை என்னவா மாறிடும், செழிப்பாக மாறிடும். வாழ்க்கை என்னவா மாறிடும், செழிப்பாக மாறிடும். அதான் அந்த 15-16 அப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார், நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு உன்னை காவலனாக மாட்டார்கள். 15 வாஸ்தர் அனைவரும் நெற்றியும் 15 பாரு, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு உன்னை காவலனாக வைத்தேன். 17 எசேக்கியேல் 3:17 நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு உன்னை காவலனாக வைத்தேன். என் வார்த்தைகளை கேட்டு அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனுக்கு சொல்லியிருந்தோம், அவன் தன் துன்மார்க்கத்தை விலகும்படி எச்சரிப்பாயானால் சொல்லாமலோ இருந்தால் அவன் துன்மார்க்கத்திலே சாவான். இந்த ஒரு சம்பவம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வார்த்தை அவனுக்கு போடலாம், அவன் என்ன ஆகுது, அவனுக்கு ஒரு பாதிப்பு வருது இல்லையா? அது வறட்சின்னு எடுத்துக்கணும். நான் உன்னை எச்சரிக்கிறேன், நீ இப்போ அவனுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோ. ஏன், இப்போ அந்த வார்த்தை அது நான் சொல்கிறேனோ நீ சொல்கிறையோ, ஆக மொத்தம் அந்த வார்த்தை அவனுக்கு போலன்னா அவன் வாழ்க்கை என்னவாக இருக்கும், அவன் துன்மார்க்கமாக இருப்பான், அதில் செத்து போயிடுவான் இல்லையா? ஒரு இழப்பை அவன் என்ன பண்ணிவான், சந்திப்பான். பட் நான் சொன்ன வார்த்தையை நீ இப்போ சொல்லிட்டேன், நீ சொல்லிட்ட பிறகு அந்த வார்த்தையை அவன் கேட்டான். ஆனால் கேட்டு அதை அப்படி அவன் செய்யலனாலும் அந்த பாதிப்பு அவனுக்கு வரும். இதை இந்த நம்ம பாடல் அந்த கேட்டபடி இந்த வசனம் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கோங்க, முதல்ல வார்த்தையை சொல்கிறேன், அந்த வார்த்தை அவனுக்கு போய் சேரலன்னு வச்சுக்கோ. ஏன், இப்போ அந்த வார்த்தை அவன் காதில் விடலை, அவனுக்கு வர பாதிப்பு அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அவன் இருக்கிற பாதிப்பை அவன் என்ன செஞ்சுட்டே இருப்பான். ஒருவேளை நீ சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அவன் மாறிட்டானா அவன் வாழ்க்கை என்னவா மாற்றிடுவேன், செழிப்பாக மாற்றிடுவான், அவனை ஆசிர்வதிச்சிருவான். அவன் என்ன செய்ய மாட்டான், அந்த எதிர்பார்க்கிற பாதிப்பு அவனுக்கு வராது. அப்போ அவனை என்னவா மாற்றிடுவேன், செழிப்பாக மாற்றிடுவான், அவனை ஆசீர்வதிச்சிருவான். இது எப்போது முதல் ஸ்டெப்பு. இப்போ நான் போய் சொல்லிட்டேன், நீயும் போய் சொல்லிட்டேன், ஆனால் சொன்னதை அவன் என்ன செய்யலை, கேட்கல. அவன் என்ன செய்யறானோ மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறான். நீ சொன்னதை அவன் காதலியே வாங்கலை, நீ என்ன சொன்னியோ அவன் காதல் என்ன செய்யலை, வாங்கலை. நீ என்ன சொல்றது போயா அப்படின்னு அவன் போயிட்டே இருக்கிறான். ஆனால் அப்படி சொல்லிட்டேன்னா அவனுக்கு இருக்கிற பாதிப்பு அவனுக்கு அப்படியே இருக்கும். ஆக அந்த வார்த்தை போலனாலும் அவனுக்கு பாதிப்பு தான், அந்த வார்த்தையை கேட்டவன் செய்யலனாலும் பாதிப்பு தான். அப்போ வார்த்தை தான் என்னவா இருக்கு, செழிப்பே இருக்கு. இந்த வார்த்தையில் என்னவா இருக்கு, செழிப்பே இருக்கு. இப்போ ரெண்டாவது அதில் எப்படி அவனை கவனிச்சுக்கிறேன்னா, இப்போ அந்த வார்த்தையை கேட்டு ஏன் அவன் செய்யாம போவான், இந்த வார்த்தையை கேட்குறான் இல்லையா? இப்போ முதல்ல சொல்லாமலே போயிட்டான், அது இவன் மிஸ்டேக்கு, பட் அவனுக்கு பாதிப்பு வந்துடுச்சு இல்லையா?
சொல்றாரு. இப்ப சொல்லாம போயிட்டு அந்த வார்த்தை அவனுக்கு போகலைன்னா அது இவன் மிஸ்டேக். அவனுக்கு என்ன செய்யல, அவன் வார்த்தை போகல. ஆனால் அவன் தான் என்ன செய்யறான், அவன் பாதிக்கப்படுறான். அவனும் பாதிக்கப்படுறான், பிறகு இவன் பாதிக்கப்படுறான், அப்புறம் வேற பிரச்சனை. ஆனா அவன் என்ன செய்யறான், பாதிக்கப்படுறான். அப்ப வார்த்தை நமக்கு என்ன செஞ்சிடணும், வரணும். இந்த வார்த்தை நமக்கு என்ன செய்யணும், வரணும். சரி, வார்த்தை ஏன் அவனுக்கு அவன் சொல்லாம இருப்பான்? சொன்னவன் கேட்டா தானே சொல்றதுக்கு, சொன்னவன் கேட்டா தானே சொல்றதுக்கு. கேட்காம நாம எதுவும் சொல்லின்னு கிடக்கணும். அப்ப நம்மை பற்றி சொல்றவனுக்கு என்ன வந்துடக்கூடாது. இவன் சொன்னாம என்ன செய்ய மாட்டான், இவன் கேட்காத நாம எதுக்கு நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும், நம்ம ஏன் நேரத்தை வேஸ்ட் பார்க்கணும், நம்ம ஏன் நம்ம இதாக்கணும். அதில் என்ன செய்யலாம், அவன் என்னதான் பண்ணிட்டு போறான் போயா அப்படின்ட்டு என்ன பண்ணிடக்கூடாது. அந்த மனசு நம்மளை கொடுத்து நினைக்கும் போது சொல்லணும்னு நினைக்கிறத கூட சொல்லாம அடைக்கிறக்கூடாது இல்லையா? சரி, இப்ப ரெண்டாவது ஏன் சொல்ல மாட்டான் அப்படின்னா, அவன் சொன்னா செஞ்சாதானே. ஒன்னு அவன் கேட்கவே மாட்டேங்கிறான், ரெண்டாவது என்ன செய்ய மாட்டேங்கிறான், என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறான். இந்த எசேக்கியேல் 33 வாசிப்பு சொல்றேன் இல்லையா, என் ஜனங்கள் என்ன செய்வேன், என் ஜனங்கள் போலவங்கள்ட்ட வந்து முன்னாடி உட்கார்ந்து என் வார்த்தைகளை ஒன்று வாய்கள் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அதன்படி. ஆனா கேட்கறாங்க. ஒரு கூட்டம் என்ன செய்யுது, கேட்குது, அது செய்ய மாட்டேங்குது. ஒரு கூட்டம் வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை அழகா உட்காந்து கேட்கிறான் இல்லையா. உன் வார்த்தை என்ன செய்யறான், உட்காந்து கேட்கிறான். அப்ப ஒரு கூட்டம் என்ன கூட்டம் கேட்குது இல்லையா, ஒரு கூட்டம் கேட்கறதே இல்லை, அது வேற. ஒரு கூட்டம் என்ன செய்யுது. அப்ப எசேக்கியேல் முதல்ல சொன்னாரு, நான் சொன்ன என்ன செய்ய மாட்டாங்க, அவன் கேட்கவே மாட்டான்ட்டார். அவன் இருதயம் பூரா அடைச்சு வச்சுருக்கிறான்பா, இருதயம் கல்லா கிடக்கு, அவன் கேட்கவே மாட்டான்ட்டார். ஒரு கூட்டம் கேட்கல. ஏன் கேட்கல, இவன் சொல்லல. ஏன் இப்ப எசேக்கியேல் ஏன் சொல்றான் அந்த வார்த்தையை, இவனுக்கு புரிந்து போச்சு. என்னது, அவன் சொன்ன என்ன செய்ய மாட்டான், அவன் கேட்காதது. அது என்னதான் சொன்ன காதுல வாங்கவே, நாம சொல்றத அவன் காதலே வாங்க மாட்டான். அதனால என்ன செய்ய மாட்டான், அவனுக்கு சொல்லவே கூடாது முடிவு பண்ணிட்டான். ஆனா எசேக்கியேல் சொல்றாரு, இல்லப்பா நீ என்ன பண்ணிடு, அவன் கேட்கிறானோ கேட்கணும், என்ன பண்ணிடு, நீ சொல்லிடுன்றார் இல்லையா. அப்ப கூட்டம் வார்த்தையே கேட்கறது இல்லை. அப்ப நமக்கு சொல்றவங்க என்ன சொல்லணும், எப்பா அவன் கேட்பான், நம்ம சொன்ன அவன் என்ன செய்வான், கேட்குவான். அதனால என்ன செஞ்சிடலாம், அந்த ஸ்டெப்பாவது இருக்கணும். அவன் கேட்பான், அவன் செய்யறானோ செய்யலையோ, ஆனா என்ன செய்வான், நம்ம சொல்றத நமக்கு மதிப்பு கொடுத்தோம், மரியாதை கொடுத்தோம், என்ன செய்வான், அவன் கேட்பான். அதனால என்ன செஞ்சிடலாம், அவனுக்கு சொல்லிடலாம் அப்படின்ற மனப்பக்கமாவது வரணும். ரெண்டாவது என்ன வரணும், நம்ம சொன்னா கட்டமை என்ன பண்ணிடுவான், செஞ்சிடுவான்ற எண்ணம் வந்துருச்சுன்னா சொல்லிடுவாங்க. அப்ப இந்த ரெண்டு எண்ணமே நமக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்ய மாட்டாங்க, நமக்கு சொல்றதுக்கே மாட்டாங்க. நமக்கு சொல்றதுக்கு இப்ப சொன்னாலும், நான் சொல்றத கேட்கறனாலும் எனக்கு பிரச்சனை தான், சொன்னதை கேட்டு செய்யலனாலும் எனக்கு பிரச்சனை தான், எனக்கு சொல்லவே இல்லைனாலும் பிரச்சனை தான். அதான் எசேக்கியேல் 3 என்னது, நீ இப்போ சொல்லுன்றாரு, நான் சொல்லலைங்க, அவன் போறான் எப்படிக்கிறான்னு தெரியாதா, அப்படின்னு பார்த்தாலே தெரியுதில்ல கேட்க மாட்டான்னு. அதனால அவன் கேட்கறானே கேட்கலையப்பா, நீ என்ன பண்ணிடு, நீ போய் சொல்லிடு. அப்ப கூட்டத்துக்கு சொல்றதுக்கு என்ன செய்கிறார், தயங்குறார். ரெண்டாவது கூட்டத்தை சொன்னா கேட்க மாட்டான், கேட்டாலும் என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான்னு தயங்குறான். அப்ப எதுக்கு நம்ம சொல்லணும். அப்ப ரெண்டு விதமே நமக்கு பாதிப்பு தான் இல்லையா. அப்ப வார்த்தை நம்ம கிட்ட வார்த்தையை சொல்ல வர்றவங்க என்ன செய்யணும், மனப்பூர்வமா தைரியமா சொல்லிடணும், நம்ம கிட்ட தைரியமா. அப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம அப்சர்வ் பண்ணணும், கேட்கணும். என்ன இருக்கணும், அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறதுக்காக என்ன இருக்கணும், முதல்ல விருப்பம் இருக்கணும். ரெண்டாவது என்ன, அவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வதற்கு என்ன இருக்கணும், விருப்பம் இருக்கணும். இதை ரெண்டும் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு செழிப்பா மாத்துறது ஆண்டவருக்கு தடையே கிடையாது. ஆண்டவருக்கு என்னவே கிடையாது, தடையே கிடையாது. இதை ரெண்டும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில 100% வறட்சி இருக்கும். இன்னைக்கு வறட்சியா இருக்குது. அதாவது எனக்கு ஒரு வார்த்தை சங்கடமான வார்த்தை தான், ஒரு சங்கடமான செயல் தான். அதாவது ஏழ்மையில் இருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஏற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். ஏன் சங்கடமா இருக்குன்னா, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஏழ்மையான ஆண்டவர் இல்லையா. ஆரம்ப நாட்களில் அந்த ஏழ்மை இருக்கலாம். ஸோ அது நாங்களும் கடந்து வந்திருக்கோம். ஸோ நானோட கடக்காமல் இல்லை இல்லையா. ஆரம்ப நாட்களில் ஒருவேளை சாப்பாடு கூட எவ்வளோ கஷ்டப்படும் எங்களுக்கு தான் தெரியும். ஒரு நல்ல ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் எங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல சாப்பாடுக்கு எவ்வளோ சிரமப்பட்டேன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ நல்ல ஒரு 100 ரூபாய் காணிப்பட்டியில் பார்க்கறதுக்கு எவ்வளவு சிரமம் எடுத்துன்னு எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த நிலைமையிலே இன்னைக்கு கடைசி வரைக்கும் இருக்கிறாங்கன்னா நம்மகிட்ட எங்கேயோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். நம்மகிட்ட எங்க என்ன இருக்குது, மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். அப்ப காலங்கள் போக போக தேவன் என்ன செய்கிறப்ப நம்மள ஆசீர்வதிக்க ஆரம்பம் என்ன செஞ்சு பார்ப்பாரு, ஆரம்பம் ஒண்ணுமே நம்மளை கொடுக்காம வச்சு பார்ப்பார், எதுவுமே கொடுக்காம நம்மளை வச்சு பார்ப்பார். இந்த சூழ்நிலை நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கர்த்தர் பார்ப்பார். ரெண்டாவது என்ன, கொடுத்து பார்ப்பார். ஒண்ணு கொடுக்காமலையும் வச்சு பார்ப்பார்,
நான் சொல்றேன், எதுவுமே இல்லாம ரொம்ப வறட்சியில என்ன செய்வார், கொடுத்து நம்ம நடத்தி பார்ப்பார். அப்படி நடத்தும் போது நம்ம எப்படி இருக்கிறோம்? ரெண்டாவது என்ன, அந்த வறட்சி அதில் நம்ம ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, ஐயா நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதே மனநிலை, அதே வேகம், அதே துடிப்பு, அதே அர்ப்பணிப்பு, அதே ஜபம், அதே காரியம் நம்முடைய செயல்பாட்டில் மாற்றம் இல்லைன்றதை கர்த்தர் பார்த்துட்டாருன்னா என்ன செய்ய ஆரம்பிப்பான், கொடுக்க ஆரம்பிப்பார் இல்லையா? இப்ப நல்லா கொடுத்துட்டு ஆண்டவர் பார்ப்பார். சரி, இப்ப கொடுத்த பிறகு என்ன செய்யறான், கொடுத்த பிறகு என்ன செய்யறான், கொடுத்த பிறகு அப்படியே தான் இருப்பணிட்டா அவங்க கையில கொடுக்கறது ஆண்டவருக்கு தடையும் கிடையாது, தயக்கமும் கிடையாது. உள்ளாது இல்லாத போது ஒரு மாதிரியா இருந்துட்டு இருக்கும் போது ஒரு மாதிரியா ஒரு ஆட்டம் ஆடனா கர்த்தர் பாப்பார். இவங்களை என்ன செய்ய வேண்டாம், இவங்க கையில கொடுத்தோம்னா இதுக்கு மேலே நம்மளை ஏசுநாதர் ஒரு லூசிபர் நமக்கு போதும், ஒரு லூசிபர் நமக்கு போதும், இன்னொரு லூசிபர் என்ன செய்ய வேண்டாம், நாமளா உருவாக்க வேண்டாம்ப்பா. அதனால என்ன செய், சரி மகனே மகளே என்ன பண்ணு, நீ இந்த ரேஞ்சு உனக்கு போதும், இதுக்கு மேல உங்க கையில கொடுத்தனா நீ என்ன பண்ணிடுவ, அவனாவது வடபுறத்தில் ஆராதனை கொடுத்தான் இல்லையா, நீ வடபுறம் தெற்கப்புறம் கிழக்கு மேற்கு 4 ஆராதனை கூட என்ன பண்ணிடுவேன், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு 4 ஆராதனை கூட என்ன பண்ணு உருவாக்கிடுவேன். அதனால என்ன பண்ணா, எனக்கு ஒரு லூசிபரே போதும், அதனால இன்னொரு லூசிபர் என்ன செய்ய விரும்பல, நான் உன்னை லூசிபரை பார்க்க விரும்பல, உன்னை மகனாகவே பார்க்க விரும்புறேன், இல்லை உன்னை மகளாகவே பார்க்க விரும்புறேன், உன்னை பேய பார்க்கறதுக்கு நான் விரும்பல மகளே, நீ பேய மாற வேண்டாம், நீ பேய மாற வேண்டாம் மகனே, அதனால நீ இப்படியே என்ன பண்ணு இருந்துரு, இப்படியே இருந்து என்ன பண்ணிடு, நீ என் மகனாவே வாழ்ந்துரு இல்லையா. 2 கண்ணு உள்ளி நரகத்தை போறதோட ஒரு கண்ணை வச்சுன்னு பரலோகத்துக்கு வந்துரு. அதை போல நான் நிறைய காசு கொடுத்து உன நரகத்துக்கு அனுப்புறதை விட கொஞ்சம் காசு கொடுத்து என்ன பண்ணிடுறேன், உன்னை பரலோகத்துக்கு கொண்டு வந்துடுறேன், அதனால நீ பேய மாறவே வேண்டாம்ப்பா அப்படின்னு இல்லையா. அப்ப தேவன் நமக்கு நம்பிக்கை. அப்போ அந்த வார்த்தைகள் என்ன சொல்ல வரனா, அந்த வார்த்தை நம்மளை நோக்கி ஒரு வார்த்தை வருதுன்னா நமக்கு சொல்றவங்க முதல்ல தைரியமா மாட்ட என்ன செய்யணும், சொல்லணும் இல்லையா. என்ன சொன்னாலும் என்ன செய்வாங்க, காது கொடுத்து கேட்டுக்குவாங்க, அதை தப்பா விளங்கிக்கவே மாட்டாங்க. உன்னவங்க செய்யறானோ செய்யலையோ ஆனா என்ன பண்ணுவாங்க, காது கொடுத்தாவது கேட்டுக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை சொல்றவனுக்கு இருக்கணும். ரெண்டாவது என்ன, சொன்னா கட்டாயமா என்ன பண்ணிடுவாங்க, செஞ்சிடுவாங்க. அந்த நம்பிக்கை சொல்றவனுக்கு இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, தாராளமா எதை வேணாலும் தயக்கம் காட்டாம தடையில்லாம வர்றதை அப்படியே சொல்லிடுவாங்க. வர்றது அப்படியே கர்த்தர் இப்படிதான் சொல்றார், இதை தான் தேவன் செய்ய சொல்றார், இதை செய்ய வேணான்னு சொல்றார், இதை போன்னு சொல்றாங்க, போக வேணான்னு சொல்றார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உணர்த்தத, கர்த்தர் சொல்ல நினைக்கிறத, கர்த்தர் சொல்றத என்ன செஞ்சிருவாங்க, தைரியமா சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா கேட்கறதுக்கு விருப்பமே இல்லைன்னா எசேக்கியேல் மாதிரி என்ன செய்வாங்க, ஆண்டவரே நான் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்காதவன் ஏன் ஆண்டவர் என்ன உபவாசம் பண்ணு, இவன் பல தூரம் ட்ராவல் பண்ணின்னு வண்டிக்கு பெட்ரோல் போட்டுன்னு இவங்க காடு மேடெல்லாம் ஓடி ஆடி இவன் கேட்காத ஒன்றுக்கு ஏன் ஆண்டவர் என்ன போய் சொல்லணும். அதனால் என்ன செய்யறதில்ல, நீங்களே சொல்லிடுங்க, எப்படியாவது என்ன பண்ணுங்க, உணர்த்திருங்க, என்னை ஆளை விட்டுருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லணும்னு நினைக்கிற வார்த்தையோட சொல்கிறவன் சொல்லாம பின்வாங்கிடக்கூடாது. இந்த 3 ஸ்டெப்ல நம்ம கவனமாக இருந்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுறதுக்கு ஆண்டவருக்கு தடையே கிடையாது, தடையே கிடையாது. சரி, இப்போ இது முதல் ஸ்டெப் சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ 2வது ஸ்டெப் எசேக்கியேல் சொல்றார், எசேக்கியேலுக்கு சொன்னார் என்னது, நீ துன்மார்க்கனை போய் என்ன பண்ணு, எச்சரி, நீ துன்மார்க்கனை போய் எச்சரி அப்படின்னார் இல்லையா. எச்சரிக்காம போறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த எரேமியா போய் சொன்னான்னு வச்சுக்கோங்க, ஓங்கி பலான்னு கடத்துல அடிப்பான். ஓங்கி என்ன பண்ணுவான், பலான்னு என்ன பண்ணுவான். மீகாப்பாவும் நல்ல மனுஷன் இல்லையா, மீக என்ன பண்ணுவான், நல்ல மனுஷன், நீ போகாதப்பா, போனால் செத்து போயிடுவ அப்படின்னு சொன்னார் இல்லையா. கர்த்தனை காட்டுறாரு, இவங்க எல்லாரும் வாயிலும் பொய்யின் தீர்க்கதரிசி, பொய்யின் ஆவி அனுப்பி எல்லாரும் பொய் சொல்ல வச்சுட்டாரு, அதனால என்ன பண்ணாத, இவன் வார்த்தையை நம்பி நீ போகாதரா தம்பி அப்படின்னு சொன்னார் இல்லையா. உடனே சிதைக்க ஓய் விட்டான் பத்தியா, சிதைக்கியா கிட்ட வந்து மிகாயாவை கன்னத்தில் என்ன பண்ணா, அதான் சொல்ல ஓங்கி பலான்னு விட்டா இல்லையா. எதுக்கு, எனக்கு தெரியாம எந்த வழியா ஆண்டவர் உங்ககிட்ட பேசினா, அப்ப இவங்கிட்ட ஒரு ஆள்கிட்ட கர்த்தர் பேச நினைச்சிருக்கிறான், இவனுக்கு சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன செய்வாரு. ஆண்டவர் வந்து சரிப்பா சிதைக்க என்ன செய்யறேன், மிகாயா கிட்ட போய் நான் இதை சொல்றேன், அதனால என்ன பண்ணு, நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத, நான் மிகாயா கிட்ட சொல்றேன், சொல்லிட்டு வரட்டுமா, சரி நீ சொன்னா நான் என்ன செய்யறேன் போற அப்படின்னு இவங்கிட்ட போய் ஆண்டவர் கையை கட்டின்னு பர்மிஷன் கேட்ட பிறகு அப்புறம் என்ன செய்வாரு. அவன் கேட்குற கேள்வி என்ன கேள்வி, எனக்கு தெரியாம எந்த வழியா உங்கள்கிட்ட ஆண்டவர் வந்து அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த வழியை நான் அடைச்சு வச்சிருக்கிறேன்ல, அந்த வழியை என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த கேட்டை லாக் பண்ணி வச்சிருக்கிறேன், இப்ப நான் ஓபன் பண்ணதான் என்ன செய்வாரு, அவரே உங்கள்கிட்ட வர முடியும் இல்லையா. இப்ப நான் சாவி எங்கிட்ட இருக்குது, சாவி ஓபன் பண்ணாதான்
ஆள் உள்ள வர முடியும் இல்லையா? அப்ப கதவை திறந்தா யார் வருவா? ஏசான உள்ள வருவான். பாதாளத்துக்கும் நரகத்துக்குரிய திறவுகள் யார்கிட்ட இருக்கு? மரணத்துக்கும் திறவுகள் ஏசானர்கிட்ட இருக்கு இல்லையா? இப்போ ஒருத்தர் நரகத்து போனா யார் தான் திறக்கணும்? ஆண்டவர் திறக்கணும். அதை போல இப்ப என்ன சொல்றான்? பரலோகத்துல இருந்தா ஆண்டவர் ஆள்கிட்ட வரணும்னா வாசல் சாவி யார் கிட்டக்குது? ஏன் கிட்டக்குது? நான் திறந்தாதான் அவரு. இப்ப கதவை தட்டினா என்ன சொல்லுவேன்? யார் தட்டுறதுன்னு கேட்பேன்ல. இப்ப கண்ண நான் ஏசார் தட்டுறேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்லணும்? சரியா கேட்ட சொல்லணும். உடனே ஏன்னு கேட்பேன்ல, எதுக்கு கதவை தட்டுறீங்க அப்படின்னு கேட்பேன்ல. இது மிகாயா கிட்ட என்ன செய்யற? ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வர, என்ன வெத்த சொல்ல போறீங்க அப்படின்னு நான் கேட்பேன். முழு விபரத்தை சொல்லிட்டு சரி நான் சொன்னாதான் யார் வருவாரு? இப்பேர் படம் படிச்சு எப்படி சொல்றது? சொன்ன என்ன செய்ய மாட்டான், அவன் எதிர்ப்பான். நான் சொல்ற பார்த்து என்ன செய்வான்? நான் சொல்ற பார்த்து என்ன செய்வான்? கேட்காத பார்த்து ஒரு கூட்டம், செய்யாம போறது ஒரு கூட்டம், கேட்காம இருக்கிறது ஒரு கூட்டம். ஆனா சொன்னா என்ன பண்ண? அது எதிர்க்கிறது இன்னொரு கூட்டம். அப்ப சொல்லாம போறது என்ன காரணம்? அவனே துன்மார்க்கம். பார்த்தாலே தெரியுது இல்ல? பார்த்தாலே சரி இப்படி விளக்குற மாதிரி சொல்றேன்னு நல்ல கொஞ்சம் பயங்கர போதில் இருக்கிறார். நோட்டீஸ் கொடுங்க, எத்தனை பேர் கொடுப்பீங்க? அப்படியே தள்ளாடி இருக்கிறான் இல்லையா? அப்படியே தள்ளாடி என்ன சார்? அப்படியே தள்ளாடி இருக்கிறான். அவங்ககிட்ட போய் நோட்டீஸ் என்ன பண்ணுங்க? புது வருஷம் ஆஸ்வாதத்துக்கு நோட்டீஸ் கொடுத்து புது வருஷம் அவனை கூப்பிடுங்க அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்தா எத்தனை பேர் போவோம்? அவனை பார்த்தாலே என்ன தெரியுது? நம்ம போனோம்னா நம்மளை என்னமா மாத்திடுவான். ஒண்ணு நம்மளை குடிக்கார மாத்திரம் நம்மளை கேள்வி கேட்பா. நமக்கு தேவையில்லாத வம்பு இது தேவையா அப்படின்னு என்ன செய்ய முடியாது, போகவே. இப்ப அவனை பார்த்தாலே தெரியுது அவன் யாரு? துன்மார்க்கன் இல்லையா? அந்த துன்மார்க்கம் எப்படி வாழ்மான்றது அது பார்த்தாலே தெரியுது. நம்ம சொல்றது ஒன்னையும் யார் உணர மாட்டான்? துன்மார்க்கன்னு உணர மாட்டான் இல்லையா? 40 கேள்வியில ஒரு கேள்வி. என்ன கேள்வி? யார் உணர மாட்டான்? துன்மார்க்கன் உணர மாட்டான் இல்லையா? இதை நேற்று சொல்லக்கூடாதா? இது நேற்றாவது சொல்லக்கூடாதா அப்படின்னு நடுவோம் இல்லையா? அதான் சிலது சொல்ல முடியாது, என்ன பண்றது? அப்படி சொல்றான். துன்மார்க்கன் என்ன செய்ய மாட்டான்? நான் என்னதான் சொன்ன உணரவே. அப்ப உணராதவங்க போய் எப்படி சொல்றது? அவன் உணர்னாலும் பரவாயில்ல, என்ன பண்ணமா திரும்பி இப்ப மிகாயா அடிச்சதை போல அடிச்சா என்ன பண்றது? அடிக்கிறது மெதுவா அடிச்சா பரவாயில்ல இல்லையா? அடிச்சது மிகாயா மட்டும் இல்ல இல்லையா? நான் சொல்ல பஸ்கூர் யாரும் அடிப்பான்? எரியமே போட்டு அடிப்பான் இல்லையா? அடிக்கிறது மட்டும் இல்ல, தண்ணியில அது கிணத்துல தூக்கி என்ன பண்ணுவான்? போடுவான் இல்லையா? தண்ணியில கிணல கூட்டி பரவாயில்ல சகதியா இருக்கிற சேத்துக்குள்ள என்ன பண்ணுவான்? தூக்கி போடுவான். இதெல்லாம் எதனால? தீர்க்க தரிசனம் சொல்றதுனால இல்லையா? ஏங்க தீர்க்க தரிசனம் சொல்லி இப்படி எல்லாம் அடி வாங்கணுமா? தீர்க்க தரிசனம் சொல்லி இப்படியெல்லாம் அடி வாங்கணுமா? அதனால அவன் ஆளை பார்த்தாலே அவன் சொன்னா கேட்காத போயிட்டா கூட பரவாயில்ல, இல்ல கேட்டு செய்யாம போயிட்டா கூட பரவாயில்ல, இல்ல கேட்டு செய்யறவன் தான் கூட பரவாயில்ல. இது மூணையும் தனிவன் யாரு? கேட்டா என்ன? அடிக்கிறவன். கேட்டா என்ன? அடிக்கிறவன். எதுதான் பரவாயில்ல, இவன் அடியில விழுது கொஞ்சம் வேகம் அடிச்ச பள்ளியாருக்கு போறது. அடிக்கிறடி சிதேக்க அடிச்சு கொஞ்சம் வேகம் அடிச்சான்னா மிக என்ன போகும்? பல்லு போயிடும்ல. அப்படி பல்லு போயிட்டா என்ன செய்ய? அதனால இவன் என்ன பண்ற? எப்படி பண்ற கூட்டம்? அடிக்கிற கூட்டம். இவனால என்ன செய்ய முடியாது, எனக்கு சொல்லவே முடியாது. அப்ப நம்மளை பார்த்து இவன் சொன்ன என்ன பண்ணுவான்? இந்த வார்த்தையை சொன்னா முறிக்கிறாங்களா என்ன பண்ண, திருப்பிக்கிறாங்களா என்ன பண்ண, என்னையதான் சொன்னாங்கட்டா என்ன பண்ண அப்படின்ற ஒரு எண்ணம் பேசணும் என்ன செஞ்சிடவே கூடாது, வந்துடவே கூடாது. அப்ப இந்த நாளையும் தாண்டி எனக்கு என்ன எண்ணம் இருக்குன்னா, எதை சொன்னாலும் என் நன்மைக்காக தான் சொல்லுகிறார்கள் என்ற எண்ணம் ஒரு மனுஷனுக்குள் இருக்குமானா அவனுக்கு தான் கர்த்தர் பேசுவார். எதை சொன்னாலும் சரி என்கிட்ட என்ன செய்யலாம்? நீங்க என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லலாம். என்ன சொன்னாலுமே அது எதுக்காக தான் இருக்கும்? என்னுடைய நன்மைக்காக மாத்திரம்தான் கர்த்தர் என்னோட பேசுவாரே தவிர அந்த நன்மைக்காக நன்மை இல்லாத ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்னோட பேச மாட்டார் என்ற ஒரு அசைக்க முடியாத எண்ணம் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு நேரா கர்த்தருடைய வார்த்தை மழை தந்த வெள்ளத்தை போல வரும். அப்ப எனக்கு நேரா தேவனுடைய வார்த்தை வரணும். என்ன புரிஞ்சுக்கலாம்? இந்த 4 கூட்டத்துல ஏதோ ஒரு கூட்டமா நான் இருக்கிறேன். ஒண்ணு எதிர்க்கிற கூட்டமா இருக்கணும், இல்ல கேட்காதே போற கூட்டமா இருக்கணும், இல்ல கேட்க விருப்பம் இல்லாத கூட்டமா இருக்கணும், கேட்டு செய்யாத கூட்டமா இருக்கணும். இந்த 4 கூட்டத்துல ஒரு கூட்டமா நான் இருந்தேன்னா கர்த்தர் நிச்சயமா என் கூட பேசினாலும் ஏதோ 1-2 வார்த்தை வருமே தவிர ஒரு நல்ல வார்த்தை என்ன செய்ய முடியாது, என்னை நோக்கி வரவே வராது. இதை 3-4 தாண்டி கர்த்தர் என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லலாம். அந்த வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தை என்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும் என்று யார் நம்புகிறானோ அவனுக்கு கர்த்தர் பேசுவார். அவனுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? பேசுவார். 5வது 6வது அந்த வார்த்தையை
நான் புரிஞ்சுக்க எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அந்த வார்த்தை எனக்கு புரியணும்னு அவசியம் இல்லை, அந்த வார்த்தை எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. சில வார்த்தை என்ன செய்வோம், நமக்கு புரிஞ்சா, நமக்கு நல்லா நல்லதுன்னு தெரிஞ்சா நம்ம செய்யலாம் இல்லையா? எல்லா வார்த்தையும் எல்லாரும் என்ன செய்யறது இல்லை, செய்யறது இல்லை இல்லையா? ஏன் செய்யறது இல்லை? ஒண்ணு அவங்க சொன்னது ஒண்ணுமே எனக்கு என்ன செய்யல, எனக்கு புரியல, அதனால நான் செய்யல. சரி. ரெண்டாவது என்ன, அவங்க சொன்னது அந்த அளவுக்கு எனக்கு நல்லதா படல, அந்த அளவுக்கு எனக்கு நல்லதா படல, அதனால சரி. நிறைய பேர் வரல, ஏன் வரல? ஒண்ணு நான் சொன்னது அவங்களுக்கு நல்லதா படல இல்லையா? நமக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இருக்கு, அந்த வேலையை விட்டுங்க போய் உட்காந்து அந்த வேலை நடந்துருமா அப்படின்னு தோணி இருக்கலாம் இல்லையா? நல்லதா இருக்கு அப்படின்னு இல்லை. ஒண்ணு என்ன, அவங்க சொன்னது எனக்கு புரியல, நான் செய்வேன். ஏழாவது என்ன, அவங்க சொல்றது எனக்கு நல்லதுன்னு படல் நானும் செய்வேன். அதுல 4 சொன்னதுல 3 சொல்லியிருக்கேன், அதுல 4 சொல்லியிருக்கேன், அதுல 3 சொல்லியிருக்கேன். ஒண்ணு என்ன, கேட்க விருப்பம் இல்லைன்னா கர்த்தர் பேச மாட்டார் இல்லையா? கேட்கறதுக்கு விருப்பமே இருக்குது, கேட்க விருப்பம் இருக்குது, ஆனா என்ன இல்லை, செய்ய விருப்பம் என்ன செய்ய மாட்டாரு, கர்த்தர் பேச மாட்டார் இல்லையா? கேட்கறது நல்லதா இருந்தாலும் கெட்டதா என்ன செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் கர்த்தர் பேச மாட்டா. சொல்றத எதுக்குறவங்கிட்ட கர்த்தர் பேசுறதுக்கு யோசிப்பார். இது 4 முதல் கூட்டம். ரெண்டாவது என்ன, 5வது என்ன சொன்ன, கர்த்தர் என்ன சொன்னாலும் என் நன்மைக்காக தான் இருக்கும் என்று நம்பிக்கை வைக்கிறவனோட கர்த்தர் பேசுவார். ரெண்டாவது என்ன, அவர் சொல்றது எனக்கு புரியலனாலும் நான் செய்வேன், அவர் சொல்றது எனக்கு புரியலனாலும் நான் செய்வேன் அப்படின்றவனோட கர்த்தர் என்ன செய்வார், பேசுவார் இல்லையா? அப்ப இந்த மனநிலைகள் நமக்கு இருக்கான்னு நம்ம கவனிச்சுக்கோங்க. என்ன மனநிலை, அவர் சொல்றது எனக்கு புரியுதோ புரியலையோ, அவர் சொல்றது எனக்கு புரியுதோ புரியலையோ, என்ன செய்வேன், செய்வேன். ரெண்டாவது என்ன, ஏழாவது என்ன, அவரை சொன்னது எனக்கு நல்லதா இல்லாம கூட இருக்கலாம், எனக்கு நல்லதா இல்லாம கூட இருக்கலாம், நான் என்ன செய்வேன், எனக்கு நல்லதா என் பார்வைக்கு அது நல்லது இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் நான் செய்வேன், அப்படின்னு தெரிஞ்சாலும் நான் செய்வேன். இந்த 7 ஸ்டெப்ல ஒரு நபர் இருந்து முதல் 4 தள்ளி பிறகு 3 ஸ்டெப் நம்ம இருந்தோம்னா கர்த்தர் நம்மளோட பேசுறது எந்த தடையுமே கிடையாது. இது ஆண்டவர் பேசுற ஸ்டெப்புக்கு நான் சொல்றேன். முதல் 4 ஸ்டெப்ல தான் என் கூட பேசுறதுக்கு எசேக்கியேல் இருந்தாலும் மிகாயா இருந்தாலும் என்ன யோசிக்கிறாங்கல்ல, அவன்கிட்ட போய் சொன்னாங்க, அவன் கேட்க மாட்டாங்க. அவன் ஏங்க நாங்கள் நேரத்தை எவ்வளோ தூரம் நாங்கள் இருந்து கிளம்பி போயிட்டு அவங்கள உட்காந்துன்னு அவன்கிட்ட பேசி அவன்கிட்ட திட்டு வாங்கினா அடி வாங்கினு எதிர்த்துக்கணும் சண்டை போடணும், எனக்கு எதுக்குங்க வம்பு, அவன் என்னதே பண்ணிட்டு போறான், நான் என்ன பண்ணிட்டான் சொன்னா கேட்கறவனா, அவங்ககிட்ட கேட்கறவன்ட்ட அனுப்புங்க, போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு மிகாயா ஈஸியாக சொல்ல முடியுது இல்லையா? எரியமா என்ன சொல்றாரு, ஆண்டவரே நான் போய் எப்படி சொல்றது, சொன்னா என்ன பண்ணுவான், அதனால நான் சொன்ன பாசா நீ வா, நான் சொல்றதால நீ எழுது, நீ போய் கொடுத்துரு, நான் இங்கே நின்னுக்கிறேன் அப்படின்னு ஆள் என்ன செய்ய முடியுது? எதையுமே போய் நேரம் சொல்ல முடியல. ஏன் சொன்ன என்ன பண்ணுவான், அடிப்பான் இல்லையா? சொன்ன என்ன பண்ணுவான், உன்னை யாரா சொல்ல சொன்னது, உன்னை யாரா எனக்கு தலைவனா வச்சது, உன்னை யாரா எனக்கு காவலனா வச்சது, எனக்கு சொல்ல சொன்னது யாரா அப்படின்னு அடிப்பான் இல்லையா? எனக்கு எதுக்கு வம்பு, அதனால என்ன செய்ய, நெருப்பு, அதாவது பேப்பர்ல எழுதி கொடுத்தா நெருப்புல போடுறான் இல்லையா? அடுத்து பார்த்தா வெங்காயத்தில் எழுதி கொடுக்குறா, நீ எங்க எழுதி கொடுத்தா அடி வாங்குறது நான் தானே, எழுதி கொடுக்கறது யாரு, நீங்க எழுது நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க, நீங்க சொல்லி எழுதிட்டு மேல போயிட்டீங்க, அடி வாங்குறது யாரு இல்லையா? அடி வாங்குறது நான் தான், அதனால என்ன செய்ய மாட்டேன், அதனால என்ன பாசா நீ வா, நீ என்ன பண்ணு, நீ போய் கொடுத்துரு, நான் இங்கே நின்னுக்கிறேன் அப்படி என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, தம்பி போக கூட முடிய மாட்டேங்குது. அப்ப இந்த மாதிரி கூட்டத்துக்கு தேவன் என்ன செய்ய விரும்புறா, பேசுறதுக்கு ரொம்ப தேவன் யோசிக்கிறார் இல்லையா? ஆனா பிறகு இருக்க பத்தியா 3 கூட்டம். என்ன கூட்டம், எனக்கு எந்த காரியம் சொன்னாலும் அது என் நன்மைக்காக தான், எனக்கு அது புரியுதோ புரியலையோ, என் பார்வை நல்லதா தெரியுதோ தெரியலையோ, ஆக சொன்னா நான் செய்வேன், நான் சொன்னா செய்வேன். இந்த எல்லைக்குள்ள இந்த 3 ஸ்டெப்ல ஒரு மனுஷன் வந்துட்டான்னா கர்த்தர் அவனோட பேசுறதுக்கு தேவனுக்கு தயக்கமும் இல்லை தடையும் இல்லை. இந்த 3 ஸ்டெப்ல இருக்கிற மனுஷனோட கர்த்தர் என்ன செய்ய விரும்புறா, பேச விரும்புறா. அப்படி பேசுறத கேட்டு செய்யற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தான் வறட்சியை கர்த்தர் செழிப்பாக மாத்துறா. அப்ப ஏன் வறட்சி, முதல் 4 ஸ்டெப்பு சொன்ன வறட்சி, ஏன் சொன்ன 4 ஸ்டெப் இல்லையா? செழிப்பு எப்போ, பிறகு சொன்ன 3 ஸ்டெப். இந்த எந்த ஸ்டெப் நீங்க நம்ம இருக்கிறோம், சொன்ன 4 ஸ்டெப்ல இருந்தா என் வறுமை 2025 இல்ல 2055 வந்தா கூட மாறாது, 2055 வந்தா கூட மாறாது. சரி, இப்ப எப்படி கர்த்தர் பேச முடியும், எப்படி கர்த்தர், நான் சொல்றாங்க, ஏன் ஒரு மனிதனை கர்த்தர் வறட்சியை வைக்கிறா, ஊழியர் கூட எப்ப வரணும், பேசல கேட்க இல்லையா? பட் அவங்க அங்க பேசுறது 4 செய்தி பேசுறாங்க, 4 செய்தியும் டிஃப்ரெண்டா இருக்கு.
அந்த படிப்படியாக எப்படி நம்ம இங்கே இருக்கோம் அதே போல் அந்த படிப்படியாக நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா ஒரு பெரிய கதை செய்ய விரும்புகிறார். நான் ஆதியாக கதை சொன்னால் கொரிந்தில தென்னா எப்படி கிடைக்கும்? ஒரு பக்கம் வேதனையாக்குது, ஒரு பக்கம் ஆத்திரமா பொங்குது. என்ன செய்ய? சரி ஒன்றும் நம்ம பேச முடியாது, அதனால ரொம்ப அமைதியாக இருந்துக்கப்பா, ஒன்றும் பேசிடாதப்பா அப்படின்னு என்ன செய்ய வேண்டியது இருக்குது. அப்படியே கை வயல ரொம்ப அப்படியே கட்டி போட்ட மாதிரி வந்து சேர வேண்டியிருக்கு. ஏன் நான் சொல்ல வரேன், ஏன் வறட்சி? பேசுறது என்ன செய்ய விரும்பல, கேட்கறதுக்கு விருப்பமே இல்லைல்ல. எப்படி கதை ஆஸ்வதிப்பா? ஒரு வார்த்தை தான், தேவன் எடுத்த ஒரு வார்த்தை தான் என்ன செய்யும், நம்மளோட வாழ்க்கையை அப்படியே டோட்டலா மாற்றி போடும். டோட்டலா மாற்று. என்ன வார்த்தை தெரியுமா? நமக்கு தேவன் சொல்ற ஒரு வார்த்தை நம்ம டோட்டலா மாத்தோம். நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு பேசின அந்த வார்த்தையை 2 வார்த்தை அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி இப்படி சொல்லியிருக்கிறீங்களே, இது ஏன் நீங்க செய்யல அப்படின்ற அந்த 2 ஸ்டெப்பை ஒரு 2 செகண்ட் நினைச்சு பாருங்க. அந்த ப்ராப்ளம் மாறத உங்க கண்ணை நீங்க பார்க்க முடியும். உங்க கண்ணை நீங்க பார்க்க முடியும். கர்த்தரை செயல்படுத்த கர்த்தர் சொல்றத தவிர அதை சும்மா தேவன் சொல்லிட்டு போறதுக்கு இல்லை. அப்ப தேவன் ஒரு வார்த்தை என்ன செய்ய விரும்புறா, சொல்லணும் இல்லையா? எப்ப சொல்லுவா? பிறகு இருக்கிற 3 ஸ்டெப்ல இருந்தா கதை சொல்லுவா. எனக்கு புரியுதோ புரியலையோங்க, நீ சொன்ன என்ன செய்வேன், நான் செய்வேங்க. எனக்கு அது நல்லதா பட்டாலும் நல்லதா படலனாலும் என்ன செய்வேன். இன்னைக்கு நம்ம என்ன நினைப்போம், நமக்கு நல்லதா படணும், நமக்கு நல்லதா, நம்ம மைண்டுக்கு அது நல்லதா. ஆண்டவர் சொல்றதை நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றதுக்கும் நம்ம மூளைக்கு எட்டவே எட்டாது. ஆண்டவர் சொல்றதுக்கும் நம்ம மூளைக்கும் அவர் சொல்றத நம்ம பார்த்தா ஒரு பைத்தியக்காரத்தனமா நமக்கு தோணும், ஒரு பைத்தியக்காரத்தனமா நமக்கு தோணும். ஆனா அந்த நிலைமையில இருந்து இது இப்படி சொன்னா எப்படி போய் செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன விட்டனை வச்சுக்கோங்களேன், அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. நம்ம சொல்றது, நம்ம ஆண்டவர் நம்ம கூட பேசுறது நம்ம மூளைக்கு துளி அளவு கூட புரியாது, துளி அளவு கூட எட்டாது. அது நமக்கு நல்லதுன்னு படவே படாது. ஆனா அதில்தான் என்ன வச்சிருக்கிறார், அதில்தான் என்ன வச்சிருக்கிறார். சரி, இந்த மாதுளம்பழம் பார்த்தா மேலே எப்படி தெரியும்? ஒரு வாரம் கழிச்சு அந்த மாதுளம்பழத்தை அறுத்து ஒரு வாரம் கழிச்சு வச்சிடுங்க, பார்த்து எப்படி தெரியும்? நல்லா சேப்பா இருக்குமா, ரொம்ப அழகா இருக்குமா? அதை பார்த்தா இங்க ஒடுங்கி அங்க ஒடுங்கி அதை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா? ஆனா உள்ள அந்த அந்த தோலை ஓபன் பண்ணா உள்ள அந்த சொலை எப்படி இருக்குது, அப்படி வரிசையா அவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? அப்ப தேவன் சொல்ற வார்த்தை நமக்கு புரியுதோ புரியாதவங்க, எனக்கு புரியணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு புரியணுன்ற அவர் சொல்றது எனக்கு புரியணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. என் பார்வைக்கு நல்லதுன்னு தெரிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு புரியணும்னு தேவையில்லை, எனக்கு நல்லதுன்னும் பட தேவையில்லை. அது கெட்டதா இருந்தாலும் நான் என்ன செய்வேன், நான் செய்வேன். நீங்க சொன்னா நான் செய்வேன், அவ்வளவுதான். அது எனக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது. என் பார்வைக்கு நல்லதானு எனக்கு தெரிய தோணம் கிடையாது. அது எப்படி இருந்தாலும் நீங்க சொன்னா நான் செய்வேன்ற எல்லைக்குள் ஒரு மனுஷன் வந்துட்டான்னா அவனை தான் தேவன் என்ன செய்ய விரும்புறான்னா அந்த வறட்சிகளை தேவன் செழிப்பாக்க விரும்புறார். இதை கற்றுக் கொடுப்பதற்காகவே எழுதப்பட்டதுதான் யாத்திராகமம் 15 இல்லையா? யாத்திராகமம் 15 நான் சொன்னேன் இல்லையா? ஆண்டவர் சொல்றது நமக்கு புரியுதோ புரியலையோ என்ன செஞ்சிடணும், நம்ம செஞ்சிடணும். இதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை செழிப்பாக்குறது ஆண்டுக்கு எனவே கிடையாது, தடையே கிடையாது, தயக்கமும் கிடையாது இல்லையா? 24 கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 15:24. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அதை தண்ணீரில் போட்ட. எதுக்கு காண்பிக்கிறார்? இதை எடுத்து தண்ணியில போடுன்னு காண்பிக்கிறார். அப்படித்தானே? மரத்தை காய்ச்ச உடனே தூக்கி அவரா தண்ணியில போடல. யாரா? மரத்தை மோசைக்கு மரத்தை காட்டுறார் இல்லையா? கர்த்தனுக்கு கூப்பிட்டார். எப்படி இருக்குது? கர்த்தனுக்கு கூப்பிட்டார், மரத்தை காண்பிச்சா, இவரா தூக்கி தண்ணியில போட்டார்னு தோணும். கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார், மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் இல்லையா? மரத்தை காண்பிக்கல, மரத்துல தண்ணியில போடுற மாதிரி காண்பிச்சார். அதான் ஒரிஜினல். இப்போ மோசை என்ன செய்யறாரு, அந்த மரத்தை எடுத்து தண்ணியில போடுறார். அப்ப ஆண்டவர் காட்டினதான் மோசை செய்யறார் இல்லையா? இப்ப மோசையின் அறிவின்படி, அவர் படிச்சிருக்கிறபடி, அவர் அறிவின்படி தண்ணிக்குள்ள ஒரு டஸ்ட்டை வெளியே தூக்கி போட்டு குடிப்போமா, உள்ள வெளியே குப்பையை தூக்கி தண்ணியில போட்டு குடிப்போமா? அதை ஒரு முறைக்கு 3 முறை ஊதுறோம். யாராவது ஒரு சொம்பளை தண்ணி கொடுத்தா கூட கொஞ்சம் கீழே ஊற்றி அப்புறம் குடிக்கிறோம் இல்லையா? ஏன் குடிக்கிறோம்? மேலே ஏதாவது இருந்தால் கூட என்ன போயிட்டோம், அது கீழே போயிட்டோம். அப்போ தண்ணிக்குள்ள ஒரு சின்ன டஸ்ட் கூட
இருக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் எல்லாம் ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க, தண்ணியை காய வச்சு குடிங்க, தண்ணியை காய வச்சு குடிங்க, தண்ணியை காய வச்சு குடிங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் சொல்றாங்க? தண்ணியில நிறைய கிருமிங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தண்ணியிலே கிருமி இருந்தா தண்ணியில மரத்தை தூக்கி போட்டா எவ்வளவு கிருமி வரும்? இன்னும் சொல்ல போனா தண்ணியை மரத்துல, அதாவது தண்ணியில இருக்கிற மரத்தை அந்த மரம் தண்ணிக்குள்ள போனா தண்ணி நாருமே தவிர தண்ணி வாசனை வீசாது. ஆனா இவர் என்ன சொல்றாரு? நல்லாகிற தண்ணியை நார வைக்கிறாரு. நல்லாகிற தண்ணிய மரத்தை தூக்கி உள்ள போட்டா தண்ணி என்ன செய்யும்? நாத்தம் எடுக்கும், தண்ணி கெட்டு போகும் இல்லையா? ஒரு ஆள் போட்ட உடனே குடிக்கிறவன் தப்பிச்சான், போட்ட உடனே குடிக்கிறவன் தப்பிச்சான். ஆனா எவ்வளவு பேர் குடிக்கணும்? 30 லட்சம் மக்கள் குடிக்கணும் இல்லையா? ஒரே இடத்துல போய் குடிக்க முடியுமா? அங்க இருக்க ஒரே ஒரு சின்ன குளம் இல்லையா? ஒரு குளத்தை இருக்குது, அந்த குளத்துக்கிட்ட என்ன இருக்குது? 30 லட்சம் பேர் தண்ணி குடிக்கணும். இவன் ஆடு மாடெல்லாம் தண்ணி குடிக்கணும் இல்லையா? ஒரு ஆள் தண்ணி போட்டவன தண்ணி குடிக்கணும், என்ன பண்ணிடலாம்? அள்ளி குடிச்சு அப்ப தப்பிச்சுட்டா சாமின்ட்டு படிச்சாலும் லேவி தான் தப்பிச்சப்ப ஓடி போயிட்டுப்பான். ஏன்? அவன் தான் முதல்ல இருக்கிறான். லேவி தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறான், ஆசர் குடிச்சு அவன் தான் இருக்கிறான். உடனே போட்டவன் என்ன பண்ணுவான்? அவன் தண்ணி குடிச்சு வயசுக்க போயிட்டுவான். நம்ம தப்பிச்சுட்டோம், கத்தாவே தோத்துறோம், இதுக்கு மேலே யார் எப்படி போட என்ன அப்படின்னு அவர் ஓடிட்டு பாரு இல்லையா? பிறகு வரமெல்லாம் இந்த மரம் ஊற வர என்ன ஆகும்? இந்த மரம் ஊற தண்ணி என்ன அடிக்க என்ன ஆக ஆரம்பிக்கும்? நாத்தம் அடிக்க ஆரம்பிக்கல. அப்ப பிறகு நம்ம என்ன செய்ய வைக்க முடியாது, வாயை கூட அது கிட்ட கூட போக முடியாது இல்ல. ஆனா இது ஆண்டவர் இப்ப மோசே காண்பிக்கிறா, இது உள்ள போடணும். அப்ப மோசே என்ன யோசிக்கணும்? எங்க தண்ணி கிழக்கிற தூக்கி வெளியே போடுன்னு சொன்னீங்கன்னா நியாயம், நான் ஈஸியா செய்வேன். ஆனா நீங்க சொல்றது என் மண்டைக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டிருக்கு. நீங்க சொல்றது என்னுடைய அறிவுக்கு எட்ட மாட்டிருக்கு. ஏன்னா நீங்க சொல்றதுக்கும் செயல்பாடு என்னவே இருக்காது, சம்பந்தமே இல்ல. நீங்க சொல்ற சம்பந்தமே இல்ல. நீங்க அப்படி பார்த்தா நீங்க 6 பக்கம் குளத்து பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். எதை? அந்த தண்ணிக்குள்ள ஒரு மரம் இருந்துச்சுனாக்கா அந்த தண்ணி எவ்வளவு நாத்தடிக்கும், அந்த தண்ணி எவ்வளவு நாத்தடிக்கிறதா குளத்தை கட்டையும் ஆறு கட்டையும் இருந்துச்சுன்னா, ஓடுற ஆறு கட்டை இல்ல, தண்ணி நிக்கிற ஆட்டு கட்டை பண்ண உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும். அந்த பக்கம் போன பயங்கர ஸ்மெல் அடிக்கும். ஏன் அவ்வளவு ஏன் போறீங்க? தண்ணியில் அந்த தொட்டியில ஓட ஊற வைப்பாங்கல்ல, அங்க போய் பாருங்களேன். ஐயோ அந்த பக்கமே கெட்ட போக முடியாது இல்லையா? தொட்டியில சாதாரண சாயங்காலம் போட்டு காலையில் எடுத்துருவாங்க. எதை? ஓலைய. எதுக்கு? கீத்து பின்றதுக்கு இல்லையா? அப்படி ஊற வைக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்மெல் அடிக்கும். ஒரு முறைக்கு 3 முறை தொட்டியை கழுவ அந்த நாத்தம் போகாது, அவ்வளவு ஸ்மெல் அடிக்கும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றதுக்கும் மோசே செய்வது என்னவே கிடையாது. நீங்க சொல்றது ஆண்டவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை மோசே உள்ள மரம் இருக்க தூக்கி வெளியே போடுனா என்ன பண்ணிடுவேன்? நான் ஈஸியா தூக்கி வெளியில போட்டுருவேன். ஏன்னா என்ன ஆயிடும்? தண்ணியை மரத்துக்கு வெளியே போட்டா தண்ணி நல்லா ஆயிடும், அதுக்கு மேல ஏதோ ஒன்று பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஏற்கனவே கெட்டு போய் கிடக்குது, ஏற்கனவே வாயில வைக்க முடியாம கிடக்குது. இப்ப கிட்ட கூட போக முடியாத அளவுக்குள்ள சொல்றீங்க. அது ஏற்கனவே என்ன தண்ணி? அது தண்ணி பூரா உப்பு பயங்கர கசப்பா இருக்கு இல்லையா? பயங்கர. இதை போய் உள்ளப்பட்ட இன்னும் என்ன ஆகும்? கசப்பா அதிகமாக என்ன ஆகாது. இந்த எலிசா காலத்துல பாத்தீங்கன்னா உடனே சொல்லுவாங்க, நிலமெல்லாம் பாலா கிடக்குது, ஒண்ணுமே என்ன செய்ய முடியல, பண்ண முடியலன்னு வாங்க இல்லையா? குடிக்க தண்ணி எப்படி கிடக்குது, ஒண்ணுமே வாயில வைக்க முடியலையா? சரி ஒரு பாக்கெட் உப்பு கொண்டு வர படம் வரல, ஒரு பக்கெட் உப்பு கொண்டு வாங்க அப்படின்னு வர இல்லையா? ஏங்க ஏற்கனவே தான் தண்ணி எப்படி கிடக்கு, தண்ணி உப்பு தண்ணியா கிடக்குது, நிலமும் பாலா கிடக்குது, என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க உங்க கிட்ட சொன்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும்? ஒரு பக்கெட்ல சர்க்கரையை கொண்டு வாங்கன்னு சொன்னா நியாயம். என்ன சொல்லிருக்கலாம்? கரெக்ட், நல்லதா சொல்லியிருக்கிறா. அப்படியே ஒரு பக்கெட்ல சர்க்கரையை கொண்டு வந்து அவன் நல்லா ஜோம் பண்ணி மேல சிலுவைகள் எல்லாம் போட்டு என்ன பண்ணிருக்கலாம்? இல்ல அது முடிக்கிற வசனம் சேர்த்து அவங்க சொல்றதுல இருந்து படி. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 18 இருந்து படி பார்க்கலாம். பார்த்து அடுத்த வசனம். மனுஷர் எலிசாவை நோக்கி காண்கிறபடி இந்த குடியிருப்பும் பட்டணக்கு நல்லது இல்ல. நல்லது நல்லது. இப்ப தண்ணி எப்படி இருக்குது? கெட்டு போய் கிடக்கின்றார். உடனே சொல்றார், இந்த தண்ணி 5 மணி நேரம் ஆகி போச்சு, பாலமே பாலா போச்சு என்றார். உடனே அப்பொழுது எலிசா ஒரு புது தோண்டியை எடுத்து, ஏற்கனவே தான் அப்படி கிடக்குது, இதுல போட என்ன ஆகும்? முடியாதுல்ல. கர்த்தர் சொல்றதுக்கும் நம்ம அறிவுக்கு எட்டவே எட்டாது. இப்ப அந்த உப்பு போட்டா என்ன ஆகும்? ஒரு மூட்டை சர்க்கரை கொண்டு வந்து கொட்டுனா நியாயம். ஒரு மூட்டை சர்க்கரை கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, உள்ள போடுங்கப்பா அப்படின்னா ஓகே போடலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஏற்கனவே தான் இங்க வாயில வைக்க முடியாம உப்பா கிடக்குது, ஒரு பக்கெட் ஒரு புது தோண்டில என்ன பண்ணு, ஒரு பக்கெட் நிறைய உப்பை கொண்டு வா அப்படின்னு உடனே சொல்றாரு.
கொண்டு வந்த போது ஜெபம் பண்ணத கூட பரவாயில்ல, ஜெபம் கூட பண்ணல, என்ன செய்யறது? ஒருவேளை ஜெபம் பண்ண கூட என்ன செய்யலாம்? தண்ணியை திராட்சை மாத்தப்படி இது என்ன பண்ணிருக்கோம், மாறி இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா அங்க என்ன சொல்றாரு? உடனே கூட தோணில கொட்டாரு, அந்த தண்ணி பண்ண என்னவா மாறி போச்சான். அப்ப தேவன் சொல்றதுக்கும் நம்ம அறிவுக்கு என்ன செய்யாது, எட்டாது. நம்ம மூளைக்கும் தேவன் சொல்றதுக்கு நல்லதுனே படாது. நமக்கு நல்லது படணும் அவசியம் இல்லை. இப்ப எலிசா என்ன சொல்றா? எனக்கு நல்லது பண்ண அவசியமே எனக்கு. இப்ப எலிசா சொந்த அறிவுல செய்வாரா, தேவன் ஏவுதல செய்வாரா? ஏன்னா அவர் கர்த்தர் தேவ ஆவியால் ஏவப்படுகிற மனுஷன் இல்லையா? அப்படின்னா தேவன் என்ன ஏவிக்கணும்? ஒரு பக்கெட் நிறைய உப்பு கொண்டு என்ன பண்ணு, அதுல கொட்டு. ஏன் கொட்டு? நான் சொல்றதுக்கும் நீங்க செய்யறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா நான் சொல்றதை நீ செய்றியா? நான் சொல்றது நல்லதுன்னா நீ இல்ல, எல்லாருமே செய்ய ஆயத்தமா இருப்பாங்க. எல்லாருமே செய்ய ஆயத்தமா இருப்பாங்க. ஆனா நான் சொன்னது கெட்டதா இருக்குதுன்னு தெரிஞ்சா நீ செய்ய முடியுமா? அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன? ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை எப்படி இருக்கும்? நீ உனக்கு புரியுற மாதிரி இருக்காது, உனக்கு நல்லதாவும் படாது, உன் பார்வைக்கு அது நல்லதுன்னு தோணாது. உனக்கு அது நான் சொல்றதுக்கு உனக்கு சம்மதமே இருக்காதா, உனக்கு புரியவே புரியாது. இது யாருக்கா புரியுமா? எல்லாரும் மண்டை பிச்சிருப்பான். என்னடா ஏற்கனவே தண்ணி உப்பாக்குதுன்னு சொன்னா இந்த மனுஷன் என்ன சொல்றான்? ஒரு பக்கெட் நிறைய உப்பை கொண்டவான சொல்றானே, இது என்னையா கொடுமையா இருக்கு, என்ன பண்ண போறோம்? சரி சொல்லலாம், என்ன பண்ணுவான்? ஏற்கனவே கரடி அனுப்பலாம் சாவடிச்சு கிடக்கிறான், அதனால என்ன பண்ணுவான்? நம்ம எதுக்கு சாகுவான விட்டுருப்பான். அப்படி ஏற்கனவே போக வேணான்னு சொன்ன, ஏன்டா போனீங்கன்றான், என்னதுக்கு வம்பு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? அவன் மண்டை பிச்சை நிக்கிறான். ஆனா கொட்டின உடனே துணி என்னவா மாறி போச்சு, ஆரோக்கியமா மாறி போச்சு. அப்ப தேவன் சொல்றதுக்கும் நமக்கு புரியறதுக்கு என்ன கிடையாது. நமக்கு புரியணுன்ற அவசியமே இல்லைங்க. நமக்கு புரியுற மாதிரியும் சொல்ல மாட்டாருங்க. நமக்கு புரியுற மாதிரியும் சொல்ல மாட்டா. ஆனா எனக்கு ஒண்ணு புரியணும். எனக்கு புரியுதோ புரியலையோ, எனக்கு நல்லதா தோணுதோ தோணலையோ, அவர் சொல்றாருன்னு செய்வோம். அவர் சொல்றாரு இந்த எல்லைக்குள்ளதான் நம்ம இருக்க வேண்டும் கர்த்தர் விரும்புறார். இந்த எல்லைக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையை செழிப்பாக்குற தேவன் சம தடையே. இப்ப அந்த உப்பை கொட்டல என்ன இருக்கும்? அப்படி அதே பழைய நிலைமை தான். என்ன நிலைமை தான்? நான் திரும்ப அன்னைக்கு சொன்ன சொல்றேன், நீ பழைய நிலைமை இருக்க கூடாதுன்னு கர்த்தர் விரும்புறார். நீ பழைய நிலைமையில இருக்க கூடாதுன்னு கர்த்தர் விரும்புறான். அந்த பழைய நிலைமை இருக்க கூடாது, அந்த பழைய நிலைமை இருக்க கூடாது. அது கர்த்தருடைய விருப்பம். அப்படி இருக்க கூடாது நினைச்சேன்னா நீ ஒண்ணு செய். நான் சொல்றது உனக்கு புரியுதோ புரியலையோ, நான் சொல்றது உனக்கு நல்லதா படுதோ படலையோ, நான் சொல்றத செய்ய முடியுமா? மரத்தை காட்டினார், தூக்கி உள்ள போட்டார். ஆண்டவரே மரத்துக்கு உள்ள போட்டா நாருமன் என்ன ஆகும்? அந்த மரம் மாறாதான். என்னவா மாறாது? பழைய நிலைமை தான். எனக்கு புரிஞ்சாதான செய்வனா பழைய நிலைமை தான். 2025 என்ன நிலைமையோ இதையே நான் 2026 தொடர்ந்து நினைச்சேன்னா இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கு. எப்படி இருக்கிற மாதிரியே? எனக்கு நல்லதுன்னு பட்டாதான் நான் செய்வேன். எனக்கு நல்லதுன்னு பட்டலாம் அப்ப ஒண்ணு கூட செய்ய முடியாது. ஏன்? அவர் சொல்றது எல்லாமே இப்படிதான் இருக்கு. ஒரே ஒரு புள்ள இல்லையா, நீயே போய் வெட்டி நீயே எரிச்சிட்டு வா, முடியுமா? ஒரே ஒரு புள்ள இல்லையா, சரி அங்க பிள்ளைக்கு அங்க போறீங்க, உங்க கையில வாட்சி கட்டிப்பீங்கல்ல, நீயே அப்படி உடை, நான் உனக்கு புதுசா தரேன், எத்தனை பேர் உடைப்பீங்க? வலையில போட்டுருக்கிறான் இல்லையா, கழட்டி காணி பேர்ல போடுனா எப்படி போட்டு போவா? கவரையும் தான் 3000 பண்ண போட்டு போயிடுவா இல்லையா? 3000 பண்ண என்ன பண்ணிடுவா? ஐயோ இன்னைக்கு இருக்க 1 லட்சம் ரூபாய் ஆச்சு, எப்படி போடுறது? கர்த்தர் நாளா கொடுத்தா பாத்துக்கலாம். கொடுத்தா கர்த்தர் சொல்றதுக்கு நமக்கு என்ன இருக்காது, நம்ம மண்டைக்கு புரியவே புரியாதுங்க. புரியுற மாதிரி சொல்லவும் மாட்டாருங்க. எனக்கு புரிஞ்சாதான் செய்வேன்னா நீ ஆயுசு முடிச்சு எதுவுமே செய்ய முடியாது. ஆயுசு முடிச்சுக்கும் எதுவுமே. இது சொன்னார், எல்லாரும் தண்ணி கட்ட கொண்டு போ. ஏற்கனவே 30,000 இருக்கும்போது ஆடி போய்க்கிறார் தலைவர் இல்லையா? 30,000 போதே ஆடி போய் நிற்கிறாரு. இதெல்லாம் 20,000 ஓடி போயிட்டான், 10,000 தான் இருக்குது. இதுவரை தண்ணி கிளம்ப சொல்ல என்ன பண்ண போறவர் தெரியல. அவன் குளிர் பிடிச்சுன்னு போறான் இல்லையா? 9,000 கழிச்சிட்டார் இல்லையா? இந்த 300 தூக்கின்னு போ. அவன் மாட்டான், நான் போகவே மாட்டேன், போகட்டான். நான் போகவே அதான் திரும்ப சொல்றார், உனக்கு நான் சொல்றது டவுட்டா இருந்தா உன் ஃப்ரெண்டோட என்ன பண்ணு, நீ கூட கூட்டின்னு போயிட்டு எங்க போ. 300 பேர் தான் கேறாங்க இப்போ இல்லையா? இவன் முடிவெடுத்துட்டார், நான் என்ன செய்ய மாட்டேன், நீ என் கண்ணு முடி அடிச்ச உடனே போவே மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டார். யாரு? கிதியோன். உடனே சொன்ன நைட்ல சொப்பனத்துல இல்லையா, உனக்கு நான் சொல்றது கஷ்டமா இருந்தா உன் ஃப்ரெண்டு பூராம கூட்டின்னு எங்க போ, பாளையத்துக்கிட்ட போ இல்லையா? அங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு வந்து என்ன பண்ணு. இப்ப ஏன் அதை சொல்றாரு?
இப்ப கிதியோன் 300 பேரை கூட்டு போறது ரெடியா இருந்தா இது சொல்ல வேண்டிய அவசியமே. அப்ப என்ன முடிவெடுத்துட்டாரு? 30,000 மேல நான் ஆடி போய் அவன் இவ்வளவு கிடக்கான 30,000 கிடக்குறோம் இல்லையா? அவ 20,000 போனா எனக்கு என்ன ஆகி போச்சு? பாதி குளிர் போயிடுச்சு இல்லையா? ஐயோ என்ன பண்ண போறோ தெரியனது. அதுல எல்லாமே போட்டு 300 வச்சு நான் என்ன பண்றது? 300 வச்சுன்னு இது 300 இது 300 பானையை தான் மடைக்கும். ஆளை வெட்ட ஆள் அனுப்புனா பானை மடைக்க இல்லையா? ஆளை அனுப்புறதுக்கு ஆளை வெட்டுறதுக்கு ஆளை அனுப்புனா நீங்க ஆள் அனுப்புறீங்க, பானையை மடைக்க ஆள் அனுப்புறீங்க. எனக்கு பானையை மடைக்க ஆள் வேணும், எனக்கு ஆளை வெட்டதான் ஆள் வேணும். அவர் சொன்னா நான் பானையை உடைக்க ஆளை அனுப்புறேன். இவர் கேட்கறது ஆளை வெட்டுறதுக்கு, அவர் அனுப்புறது பானையை உடைக்க. பானையை உடைக்க யார் தேவை? அது பானையை உடைக்க எப்படிப்பட்டவன் தேவையோ? அர்ப்பணிப்புள்ளவன் தேவையோ? பானையை உடைக்கிறதுக்கு பானை உடைக்க அவன் உடைச்ச முடியாதா? பானை இப்ப அவன் உடைச்ச வடிமா முடியாதா? இவன் கேள்வி என்ன மாதிரி கேள்விடும்? இந்த பானையை உடைக்கிறதுக்கு 1000 பேர் விட்டுட்டு இந்த 300 பேரை வச்சுட்டு எதை அனுப்புறது? நான் கேட்கறது ஆளை வெட்டுறதுக்கு, நீ அனுப்புனது பானையை உடைக்க. நான் போகவே மாட்டேன் போ அப்படின்னு போய் முடிக்கிற உட்காந்துட்டாரு இல்லையா? திரும்ப நைட்டு போய் சமாதானப்படுத்துறாரு. ஏப்பா டவுட் பண்ற? ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு டவுட் என்ன? நான் சொன்ன மாதிரி உனக்கு சங்கடம் என்ன, உனக்கு சந்தேகம்னா என்ன பண்ணு? உன் ஃப்ரெண்டு பூராவை கூட்டின்னு அங்க போ, நைட்டுக்கு போ, அவன் என்ன சொல்றான்னு கேளு. அதுக்கப்புறமா நான் சொன்னது என்ன பண்ணு. அப்ப சொல்ற தேவன் செய்ய சொல்றத நமக்கு சொல்றது என்ன புரியாது. இவனா தேவ சத்தத்தை கேட்டவங்க. கிதியோன் யாரு? தேவ சத்தத்தை கேட்டாளு, தேவனை முகமுகமா தரிசிச்சாளு, அவ்வளவு பெரிய ஆளு. அவர் சொன்ன அற்புதத்தை அப்படியே பார்த்தாளு. ஆனா போறது என்ன செய்யறாரு? ஐயா எப்படி இது நான் சாத்தியம்? நான் சொல்றேன் போடுதான். நான் சொல்றது உங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது, அவ்வளவுதான். நீ பானையை நீ ஆளை வெட்டத்தை பானையை ஓடி எல்லாம் உடைஞ்சு போயிடும் இல்லையா? ஒரே பானையை உடைச்ச மொத்தம் ஒடிஞ்சு போச்சு இல்லையா? 20 2 நாள் 20 தான் அங்க நடக்குது. ஆனா அது எங்க நடந்துருச்சு? நடந்துருச்சு இல்ல? அவன் வெட்டி ஓடி போயிட்டான்ல, எல்லாம் அடிச்சு போட்டு ஒடிச்சிட்டான்ல. ஏன்? நான் சொல்றது உனக்கு புரியாது. புரியணும் அவசியம் கிடையாது. உனக்கு புரியுற மாதிரியும் சொல்ல மாட்டேன். உனக்கு புரியுற மாதிரியும், அப்ப உனக்கு புரியுற மாதிரி சொன்னா நான் ஆண்டவரே கிடையாது. உனக்கு புரியுற மாதிரி சொன்னா நான் ஆண்டவரே கிடையாது. உனக்கு நல்லதுன்னு பட்டதை தான் சொன்னா நான் ஆண்டவரே கிடையாது இல்லையா? அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நமக்கு புரியுதோ புரியுடியாங்க, நீங்க சொல்றீங்க நான் செய்யறேன். இந்த எல்லைக்கு நீ வந்துட்டேன்னா உன் வறட்சி மாறும். பழைய நிலைமையில இருக்க மாட்டேன். அன்னைக்கு சொன்னது பழைய நிலைமைக்கு விட மாட்டேன். இன்னைக்கு பழைய நிலைமையில நீ இருக்க கூட கத்த விரும்புறா. பழைய நிலைமையில இருக்க விரும்பாத. அப்படி விரும்பாம இருக்கன்னா பழைய நிலையில இருக்கணும்னு நினைச்சேன்னாக்க இப்படியே இரு. இல்ல நான் பழைய நிலைமையை மாறும்னு நினைச்சேன்னா இன்னைக்கு ஒண்ணு செய். நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வேன். கண்ணபடி ஜெபம் பண்ணுங்களா? கண்ணபடி ஜெபம் பண்ணலாமா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒரே ஒரு வார்த்தை போதுங்க. ஒரே ஒரு வார்த்தை போதும். ஒரே ஒரு வார்த்தை போதும். ஒரே ஒரு வார்த்தை போதும். ஒரே ஒரு வார்த்தை போதும். உன் வாழ்க்கைய தலைகளா மாறிடும். ஆனா அந்த ஒரு வார்த்தையோட நம்பி பேச முடியுமா? அந்த ஒரு வார்த்தைய உங்ககிட்ட நம்பி பேச முடியுமா? அதான் ஆண்டவர் கேள்வி. நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன் வாழ்க்கை தலைகளா மாறிடும். உன் நிலைமை மாறிடும். நம்ம நிலைமையை கத்த மாத்த விரும்புறார். நம் நிலைய தேவன் மாத்த விரும்புறார். நம் நிலை மாறணும்னா நம்ம மாறிடணும். என்ன மாறணும்? என்ன மாறணும்? ஆண்டவரே நீங்க சொல்றது எனக்கு புரியுதோ எனக்கு புரியணும் அவசியம் இல்லைங்க. எனக்கு நல்லதுன்னு பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்க சொன்னா அப்படியே செஞ்சுட்டு போக மாட்டேதான். போடுனா போட்டுருவேன், விடுனா விட்டுருவேன், செய்யினா செய்வேன், அவ்வளவுதான். இது எனக்கு புரியணும்னு அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு புரியவும் தேவை இல்லை. எனக்கு நீங்க புரிய வைக்கவும் ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு ஒண்ணு நீங்க விளக்காதீங்க. எனக்கு தேவையில்லை. எனக்கு விளக்கம் தேவையில்லை. நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன். ஏன்னா எனக்கு விளக்கமெல்லாம் தேவையில்லை. நீங்க விளக்க சொன்னாதான் உங்களை நம்மளோட எல்லைக்குள்ள இல்லை. நீங்க சொன்னீங்கன்னா போதும். எனக்கு விளங்கலாலும் செய்வேன்,
எனக்கு புரியலனாலும் செய்வேன், எனக்கு புரிஞ்சாலும் செய்வேன். எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், நீங்க எதை சொன்னாலும் என் நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும். நீங்க என்ன சொன்னாலும் அது என் நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும், வேற ஒண்ணுக்கு இருக்காதுன்றது உங்க மேல நான் வச்சிருக்க அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால நீங்க விளக்கணாதான செய்வன்றத இல்ல ஆண்டவரே, நீங்க தெய்வ சமத்தை அர்ப்பணிச்சிட்டுனா பழைய நிலைமையில நம்ம இருக்க மாட்டோம். பழைய நிலைமை மாறும், பழைய நிலைமை மாறும். நான் கத்த சொன்னது எனக்கு புரியல, அது எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன்னா என் நிலைமை மாறாது. பரிசுத்த பிதாவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உங்க கரம் கூட இருக்கணும், உங்க வழியிடத்தில் உண்டாகணும், உங்க மகிமை இடைப்படணும். உங்க நாம மகிமைக்கென்று எங்களை ஆசீர்வதிங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் அப்படியே செய்வோம். எங்களுக்கு புரியவன் அவசியம் இல்லை, எங்களுக்கு புரியவன் தேவையில்லை, எங்களுக்கு நல்லதா படணும் அவசியமும் இல்லை. நீங்க சொன்னா நாங்கள் செய்வோம். மோசே செஞ்சார், மாறா மாறுச்சு. எலிசா செஞ்சார், கசப்பு மாறுச்சு. ஆபிரகாம் கிதியோன் செஞ்சா, மீதியான விளைச்சல் கெட்டு போன விளைச்சல்லாம் மீண்டும் ஆசீர்வாதம் கொண்டு வந்துச்சு. கிதியோனை பார், எலிசாவை பார், மோசையை பார். இவங்க எல்லாம் சொன்னதை அப்படியே செஞ்சவங்க. ஆனா சொன்னதுக்கும் செஞ்சதுக்கும் சம்மதம் இல்லை. கத்த செஞ்சாங்க, சொன்னாங்க, செஞ்சாங்க, ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அப்படி ஆஸ்வதிக்கணும்னு கத்தர் விரும்புகிறார். கிருபைக்கு எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். பழைய நிலைமையை மாற்றி எங்களை ஆசீர்வதிச்சிருங்க. தேவக்கரம் எங்கள் கூட இருக்கட்டும். ஒப்பு கொடுக்குறோம், காத்துக்கொண்டு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். நடத்தி பாதுகாத்து ஆஸ்வதிங்க. கிருபை தாங்கட்டும். தேவக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை நடத்தும், எங்களை ஆளுகை செய்யும், எங்களை ஆஸ்வதித்து காத்துக்கொள்ளும். கிருபை எங்களை தாங்கட்டும், நடத்தும். இயேசுவின் நாமத்தின் பழைய நிலைமைகள் மாற கத்த உதவி செய்யுங்கப்பா. பிளஸ் பண்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே.